ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து செஞ்சுருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா தமிழ்நாடு அரசு தாங்க. இவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்கெல்லாம் இது உதவாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். லைஃப்பில் யாராவது ஒருத்தவங்க செட்டில் ஆகிறதுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன வேலைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2 வெல்டர் கிரேட் 2 அப்படின்ற மாதிரி ஒரு ரோலுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 19,500 71,900 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெவல் 8 ஸ்கில். சரிங்களா? இது வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி இருக்கு இல்லையா, தேனாம்பேட் சென்னையில் இருக்குல்ல, அண்ணா சாலை தேனாம்பேட்டில், அவங்க தாங்க இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எத்தனை வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? செலெக்ஷன் மேட் பை ஷெட்யூல்டு ட்ரைப் அப்ளிகன்ஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இது ரிசர்வேஷன் ஃபார் விமென்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு எல்லாமே நாட் அப்ளிகபிள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ அப்படின்னா 1/7/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சம்பளம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 19,500 71,900 வரைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அது போக வயது மேக்ஸிமம் 59 வயசு வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. படிப்பு எஸ்எல்சி முடித்திருந்தால் போதும், அதாவது 10th முடித்திருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, என்ஏசி, அது முடிச்சிருந்துருக்கலாம். இல்லைன்னா என்டிசின்னு சொல்கிறாங்களே, நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட், அது முடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? வேறு ப்ரொசீஜர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்களா, டிப்ளமோ கோர்ஸில் 60% மார்க்கும் உங்களோட 10th 40% மார்க்கையும் கணக்கெடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 300 இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுங்க. நீங்கள் 300 கட்டி தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித்ட்ரா எல்லாம் திருப்பி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிப்பா, எங்கே போய் நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, www.mrb.tn.gov.in இங்கே இருக்குது பாருங்கள். www.mrb.tn.gov.in அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணுற இடத்துல உங்களோட ஃபோட்டோகிராஃப், உங்களோட சிக்னேச்சர், இது எல்லாமே அப்ளை பண்ணணும். இதோட ஆன்லைனில் தாங்க நீங்கள் பண்ண முடியும். மொபைல் இருந்து பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம் தாங்க. நீங்கள் நேராக பக்கத்தில் இருக்கிற ப்ரௌசிங் சென்டருக்கு போட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னொரு வேலையும் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, ஃபிட்டர் கிரேடு இருக்கு இல்லையா, ஃபிட்டர் கிரேட் 2 அவங்களையும் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கும் சம்பளம் அதே சேலரி தாங்க. 19,500 71,900 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. எத்தனை வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 20 வேக்கன்சிஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்கங்க. சம்பளம் சொல்லியாச்சு. அது போக வேக்கன்சிஸை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 30% செப்பரேட் ரிசர்வேஷன் 3.5% ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசி கேட்டகரிக்கும் பிசிஎம் கேட்டகரிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அது போக எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் தனியாக ஒரு அலாட்மெண்ட்டும் இருக்குது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்குமே அலாட்மெண்ட் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட் விடோஸ்க்குமே அலாட்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. என்ன வயசு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதே நீங்கள் 18 வயசில் இருந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், பிசி இந்த கேட்டகரிக்கெல்லாம் மேக்ஸிமம் வயது அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் எப்போ வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10th படிச்சிருந்தா போதுங்க. என்டிசி சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா நேஷ்னல் என்ஏசி இருக்குல்லையா, நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட், அது இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? இதுக்குமே உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிப்ளமோவில் 60%, 10th மார்க் 10%, 40% எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி, டிடபிள்யூ கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 300, மற்றவங்க எல்லாருமே 600 பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அப்ளை பண்ணுங்கள்.
மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.